கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் சொல்லி சொல்லிக் கொடுத்த தேவன். ஆகதான் என்னாமத்தில் கூட வாசிக்கிறோம், சிறுவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு என்ன பிரியமா? சிறுவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சரீர பிரகாரமான மாம்சமான இஸ்ரவேலராகிய இந்த ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே ஆலந்தேன் ஓடுகிற தேசத்துக்காக அவங்க கடந்து சென்றார்கள். ஆனால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை கர்த்தர் பரமகானானாகிய பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாகும்படியாய் சுதந்திரவாளியாகும்படியாய் உலகமாகிய வனாந்தரத்திலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆக இங்க சொல்றாரு, சிறுவேளை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது மாத்திரமல்ல, நம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாமை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதாமு கிட்ட, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இல்லையா? பாருங்க, தேவன் அவர்களை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். ஆக நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். பெரியவர்களை மட்டும் ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகளை விட்டுடல, அல்லது சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டு பெரியவர்களை விட்டு விடல. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற தேவன். அவர்தான் கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, பெரியவங்களா இருக்கட்டும் சின்னங்களா இருக்கட்டும், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆக நாம கர்த்தருக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்து நடப்போம். தொடர்ந்து புத்தாண்டில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தமாகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசு நல்லதா பண்ணே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சூட்டில் நடக்குவதை ஆசீர்வதியும் பலப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.